எலெக்ஷன்ல எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது இந்திரா. என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லு? அதெல்லாம் நல்லதுதான் நடக்கும். நீ தான் ஜெயிக்க போற, அதுல எனக்கு டவுட்டே இல்ல. ஏ ரோஷி, இங்க வா, இத பாரு. இந்த ரீல் செம்ம காமெடியா இருக்கு பாரு. விடு கதிர். என்ன ரோஷி இப்படி தள்ளி விடுற? என்னாச்சு உனக்கு? உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லையா கதிர்? நான் எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருக்க. நீ இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற நீ? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் இங்க உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு பதறிட்டு இருக்க. நீ என்னடா கண்டுக்காம இருக்க? நான் அப்படிதான் ரோஷி. இதுக்கெல்லாம் அனாவசியமா டென்ஷன் ஆக மாட்டேன். அப்படி இல்லாம அனாவசியமா என்னோட உசுர் போயிரும். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. என்ன கதிர் இப்படி சொல்ற? நீ வேணா பாரு, அந்த சாமியா சொன்னதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப இது மட்டும் எப்படி நடக்காம இருக்கும்? எனக்கு உன்னை விட்டு வேற யார் கதிர் இருக்கா? உன்னை மட்டும் தான் நான் நம்பி இருக்கேன். உன் மேல ஒரு தூசு பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது கதிர். ஏய் லூசு ரோஷி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க வா, இங்க வா. இல்ல இப்ப எதுக்கு நீ இப்படி பயப்படுற? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? செஞ்சா மட்டும் போதுமா? ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிறது உன்னோட குழந்தைதான்னு நமக்கு 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ரிசல்ட் வந்து என்ன செய்ய போறோம்னு நீ தான் முடிவு பண்ணணும். என்ன செய்ய போறோமா? அதுல என்ன டவுட்? நாம வாழணும்னா நமக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்க இல்லாம போகணும். சோ அந்த டெஸ்ட் ரிசல்ட் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த குழந்தை உயிரோடவே இருக்காது. அந்த குழந்தைய நானே கொன்னுடுவேன். ஐயோ கதிர், அப்படிலாம் சொல்லாத கதிர். அது உன் குழந்தை, உன்னோட வாரிசு கதிர். அதுக்காக என் உயிரை கொடுக்க சொல்றியா? இல்ல அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு என்ன செத்து போக சொல்றியா? ஐயோ கதிர், ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத கதிர். என்னால தாங்க முடியல. ஒரு பேச்சு கூட நீ செத்து போயிடுறன்னு சொல்லாத கதிர். எனக்கு நீ வேணும் கதிர். என் மேல எவ்வளவு பாசமா இருக்க. உன்னை விட்டுட்டு நான் அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேனா? நமக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, அதை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை. அது என் குழந்தையா இருந்தாலும் அதை தான் செஞ்சாகணும். என்ன இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிர். பாவம், அது உன் குழந்தை வேற. அது என்ன பாவம் பண்ணுச்சு? அது போய் கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னது? என்ன பாவம் பண்ணுச்சா? அது பிறந்ததே ஒரு பாவம் தான். அதுவும் அந்த காவிய வயித்துல பிறந்து தொலைச்சிருச்சுல, அதான் அந்த குழந்தை பண்ண பெரிய பாவம். நீ என்ன ரோஷி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. எனக்கே நிறைய அட்வைஸ் பண்ணுவ. இப்போ இப்படி இறங்கி யோசிக்கிற? இல்ல கதிர், இதுல உன் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதான். ஏற்கனவே காவிய வயித்துல குழந்தை இருக்கும்போது நீ மருந்து கொடுத்து கொல்ல ட்ரை பண்ணல. அப்புறம் என்ன, இப்போ ஒரேடியா நல்லவளா மாறிட்டியா? கதிர், அப்ப என்ன நல்லவ இல்லைன்னு சொல்றியா? ஐயோ அப்படி இல்ல. உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலமா. இல்ல அப்பவே அப்படி செஞ்சோம்ல, இப்போ இந்த குழந்தைய கொன்னா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அது என்னமோ இந்த தடவை உன் குழந்தைன்னு எனக்கு பாசம் வந்துருச்சு கதிர். உனக்கு வரலையா? எனக்கு வரல ரோஷி. அந்த குழந்தைய வச்சு அந்த இந்திராவும் காவியாவும் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதனால அந்த குழந்தை மேல எனக்கு வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. என் அம்மா இதை வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் பழிவாங்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. கதிர், ஆனா கொலை அப்படி இப்படின்னு போச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப இந்திரா வேற கலெக்டர் ஆயிட்டா. நாளைக்கு நாம தான் இது காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள சும்மா விடுவாளா? அது வேற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். அதுவும் சரிதான். இதுக்கு நம்ம பயந்துதான் ஆகணும். கொலைன்னு பண்ணா நம்ம நல்லா மாட்டிப்போம். அதுவும் காவிய குழந்தைய விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாம அப்படியே கண்ணு கருத்து மேல வச்சு பாத்துக்கிறா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதை செய்யணும். அப்படின்னா யாராவது ஆளை வச்சு செய்யலாமா? நோ, அதுல நிறைய சிக்கல் இருக்கு. சின்னதை ஏதாவது லீக் ஆனாலும் அந்த இந்திரா உடனே மோப்ப பிடிச்சிருவா. நீ பொறுமையா இரு. நானே இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்றேன். சின்ன குழந்தை தானே, வாயை திறந்தா பேச போது நானே அந்த குழந்தையோட கதையை முடிக்கிறேன்.
நீ ரொம்ப புத்திசாலி கதிர், செம்ம கிளவர். உன்னை பத்தி உன் வீட்ல யாருக்குமே தெரியல. உனக்கு தெரியுது, ஆனா என் வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் கௌதம் கௌதம்னு ஓடுறாங்க. என்ன செய்யறது? அதான் நான் இருக்கேன்ல கதிர், நீ கவலைப்படாத கதிர். ம் அப்புறம் நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. நாளைக்கு எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்துரும்ல. ஆமா, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். அப்படியா கதிர்? கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? கண்டிப்பா ரோஷி, நான் ஜெயிச்சிருவேன். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சூப்பர் கதிர், கைய கொடு. நீ ஹாப்பியா இருக்கிறது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நீ இப்படிதான் எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும். ம்? ம் சரி, நான் உனக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆ, சரி போ. கண்டிப்பா தோத்துருவான். இவன் கிட்ட இப்பவே ஒரு பிட்டு போட்டு வச்சிடலாம். நாளைக்கே பிரச்சனை ஏதாவது ஆச்சு, நீதான் என் குழந்தைய கொலை பண்ண சொன்னேன்னு அக்யூஸ் பண்ணாலும் பண்ணுவான். இந்தா கதிர், ஜூஸ் குடி. தேங்க்ஸ். ஏய், சூப்பரா இருக்கு ரோஷி. நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடு கதிர், சாப்பிடு. சரி ரோஷி. கதிர், 1000 சொன்னாலும் எனக்கு தான் சமாதானமே ஆகல. நிச்சயமா அந்த குழந்தை இருந்தா எல்லாமே தோல்வியில தான் முடியும்னு சாமியார் சொன்னார்ல. ஆமா. அப்ப நாளைக்கு அசோசியேஷன் எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சிட்டா அது போய் தானே? குழந்தை இருக்கும்போது தான் நீ ஜெயிக்க முடியாதுன்னு சாமியார் சொல்லிருக்காருல்ல. ஆமால. ஆனா ஆனா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு தோணுது. அதுக்காக நிறைய உள்வேலைலாம் நான் செஞ்சிருக்கேன். பணத்தெல்லாம் பாரி இறைச்சிருக்கேன். அப்போ நல்லதா போச்சு கதிர். நீ சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சிட்டா நம்ம குழந்தைய ஒன்னும் செய்ய வேண்டாம். ம் வேற என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம். ஒரு சிங்கம் தோத்துச்சுன்னா நமக்கு வேற வழியே இல்ல கதிர். அப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இனிமே நான் எதுலையும் தோக்கறதா இல்ல. நானா அந்த கௌதமானு ஒரு கை பார்க்கறேன். என் வெற்றிக்கு எது தடையா வந்தாலும் சரி, நான் கொல்லாம விட மாட்டேன். கதிர் மாமா எதுக்குமே துணிஞ்சவரு. பழி பாவத்துக்கெல்லாம் அவர் அஞ்சறதே இல்ல. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். இந்திரா, சும்மா கதிர வில்லன் ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ சொல்ற அளவுக்குலாம் அவன் ஒன்றும் இல்லை. கௌதம், எனக்கு என்ன அவரை குறை சொல்லணும்னு ஆசையா? அவர் இப்படி இருக்கும் போதே காவ்யா அக்கா அவரை நம்புறா. கொஞ்சம் சிரிச்சு பேசினாலே கதிர் மாமா மாறிட்டாருன்னு அவ நினைக்கிறா. ஆனா ஆனா எனக்கு என்னமோ அதெல்லாம் நடிப்புன்னு தான் தோணுது. இங்க பாரு, சும்மா கதிரை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. இப்ப பொழுதுக்கும் ரவுடி கொலகாரங்க நிறைய பேரை பாக்குற. அதான் உனக்கு எந்த நல்லதும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. கௌதம், இல்ல கௌதம், கதிர் மாமா நிறைய கெட்டது பண்றாரு. காவ்யா அக்கா நம்பி ஏமாற போறா. அதுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு நான் யோசிக்கிறேன். என்ன உண்மை? இப்ப என்ன சொல்ல போற நீ? இல்ல, அதுவும் சரி வராது. அது அக்காவோட குழந்தைதான்னு சொல்ல வேண்டாம். அது தேவையில்லாத ரிஸ்க். அக்கா கிட்ட உண்மையை மறைக்கிறது கதிர் மாமாவால அக்காக்கு ஆபத்து வருமோன்னு பயந்துதான். இங்க பாரு இந்திரா, ஓவரா பேசிட்டு இருக்காத. உங்க அக்காக்கு வேற உடம்பு சரியில்லை. அவங்களால எந்த எமோஷனல் விஷயமும் தாங்க முடியாது. அதுக்காக தான் நீ மறைக்கிற. அதை விட்டுட்டு சும்மா கதிரையே குறை சொல்லிட்டு இருக்காத. ஏன் கௌதம் நீ இப்படி கோவப்படுற? பின்ன என்ன, அவன் அந்த மாதிரிலாம் எந்த எக்ஸ்ட்ரீமும் போக மாட்டான். தேவையில்லாம நீ ஓவர் திங்க் பண்றதை நிறுத்து.
வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இங்க பாருங்கப்பா அதிசயத்தை. அதானே அசோசியேஷன் சரித்திரத்துல எதிரெதிரா போட்டிடுறவங்க ஒண்ணா வராத இப்பதான் முறையா பாக்குறேன். என்னதான் 2 பேரும் எதிர்த்து நின்னு போட்டி போட்டாலும் அவங்க 2 பேரும் என் பசங்க, அண்ணன் தம்பிங்க. அத மறந்துடாதீங்க. ஆமா, ராமச்சந்திரன் சார் எங்க காணோம்? இல்ல அப்பா டீலர்ஸ் மீட்டிங்ல இருக்காரு, இன்னும் வரல, டெல்லியில இருக்காரு. அட ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க நீங்க. என்ன? இப்போ உங்க வீட்டு மருமக கலெக்டர் ஆகிட்டால. ஓ, ஆமாப்பா, பிசினஸ்லயும் டாப்பு, சோஷியல் சர்வீஸ்லயும் டாப்பு. கலெக்டர் மாமியானா சும்மாவா என்ன? ஏன் மேடம்? கலெக்டரோட மாமியாருங்கிறத விட ஜெயாவோட மருமகங்கிறது தான் உண்மை. எலெக்ஷன் ஆரம்பிச்சாச்சுல, ஓட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க. வா வாங்க. இந்திரா, நீயும் காவியாவும் இங்கேயே நில்லுங்க. உங்க 2 பேருக்கும் ஓட்டிங் கிடையாது. நீ வா கௌதம், வாடா. கௌதம் இந்திரா, இரு. அம்மா போறாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்திரா, டைம் என்னாச்சு? ஏன்க்கா டைம் என்னன்னு ஏன் கேட்டுட்டே இருக்க? இல்ல, குட்டி பையனுக்கு பசிக்கும்ல, அதான். இந்த பையன் வந்தாலும் வந்தான், நீ என்னெல்லாம் மறந்துட்டல்ல. ஐயோ சாரி இந்திரா, நான் ஏதோ இவன் மேல இருக்கிற கவனத்துல மறந்துட்டேன். அட பரவாயில்லக்கா, விடு. நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். இவங்க எல்லாம் மெம்பர்ஸ் மாதிரியே தெரியலையே. அக்கா ஒரே ஒரு நிமிஷம், பாப்பாவை பார்த்துட்டே இருந்தா அதை எங்க போற வந்துடுறேன். இந்திரா? வந்துடுறேன்க்கா, ஒரே ஒரு நிமிஷம், பாப்பாவை பார்த்துக்கோ. நீ போ. யாரும் நர்வஸ் ஆகும். சார் இருங்க இருங்க இருங்க. நீங்களா இந்த அசோசியேஷன்ல இருக்கீங்க? ஆமா மேடம். நீங்க யாரு? நீங்க ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஐயோ, இவளை கூட்டு வர வேணான்னு சொன்னா இந்த கௌதம் கேட்கல. இப்ப பாரு, நம்ம கள்ள ஓட்டு போட கூட்டு வந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சிட்டாலே. இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை இங்க எந்த ஃபங்க்ஷன்லயும் பார்த்ததே இல்லையே. நீங்க 3 பேரும் புதுசா இருக்கீங்க. சரி, உங்க அசோசியேஷன் மெம்பர் கார்டை காட்டுங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய் இந்திரா, என்ன பிரச்சனை இங்க? இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம அசோசியேஷன் மெம்பர் மாதிரியே தெரியல. அதான் யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். நீ கலெக்டர்னா எல்லா இடத்துலயும் உன் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. உன் பந்தாவை காமிக்கிறதுக்கு இது இடம் இல்ல. ஏங்க, அவ பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கா, பந்தாலாம் செய்யல. ஏய், உன் வேலையை மட்டும் பாரு காவ்யா. சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, இருங்க. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க மெம்பர்ஷிப் கார்டை காட்டிட்டு போயிட்டே இருங்க. கார்டு வீட்ல இருக்கு, அதெல்லாம் எப்பவுமே எடுத்துட்டு வருவாங்களா என்ன? ஏய், ஒழுங்கா நடிக்க கூட தெரியாதடா. சீக்கிரமா முதல்ல இடத்த காலி பண்ணு. சார், எதுக்கு சார் இவங்ககிட்ட பதில் சொல்லணும்? வாங்க போலாம். ஹலோ இருங்க ஹலோ, இருங்க. யார் நீங்கெல்லாம்? அவங்க கேட்கறது சரிதானே? இது வரைக்கும் நான் உங்களை எங்கேயுமே பார்த்தது இல்லையே. நீங்க எங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க? என்ன பில்டர்ஸ் நீங்கெல்லாம்? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. என்னாச்சு கௌதம்? என்னடா, என்ன பிரச்சனை? கதிர் இவங்க யாருன்னே தெரியல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த இந்திராவும் கௌதமும் எங்க போனாலும் நாட்டை திருத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆரம்பிச்சிட்டாளா? இல்ல, நாங்களும் இந்த ஊர் தான் சார். ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. நில்லுங்க. ஏய், என்னடா
என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஏதோ ஆள் செட் பண்ணி கூட்டு வந்த மாதிரி என்ன கூட்டிட்டு இருக்கீங்க? டேய், இங்க வந்து 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏற்கனவே எதிர்த்து போட்டியிட்டு ரொம்ப அவமானப்பட்டுட்டு இருக்கேன். வாங்க மா வாடா. நீ வா இந்திரா. இந்திரா. ம். சொல்லுங்க சார். வணக்கம். வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் முடிவுகள் வெளியாகும். எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் இருக்குடா உங்க 2 பேருக்கும். இதுவரை ஆரம்பிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவில் கதிர் முன்னிலையில் இருக்கிறார். கதிர் 372 வாக்குகளும் கௌதம் 254 வாக்குகளும் பெற்றுள்ளனர். மீதி உள்ள வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. கூடிய விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்ஸ்மா. சூப்பர் கதிர். நான் தான் சொன்னேன்ல, நான் வாக்கு கேட்டேன்ல, கண்டிப்பா எல்லாரும் உனக்கு தான் போட்டிருப்பாங்க. ஆமாமா, அப்போ வெற்றி உறுதிதான். அப்படிதானம்மா? ம், ஆமாடா. என்ன கௌதம், இப்ப என்ன சொல்ற? இன்னும் ரிசல்ட்டே வரலையே. இதுக்கப்புறம் என்ன முடிவு? அதான் வந்துருச்சு. இன்னும் 10% தான்ப்பா இருக்கு. அது ஃபுல்லா வந்தாலும் வாய்ப்பு இல்ல ரசா. கதிர், உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். முதல்ல பண்ணுங்கம்மா. நம்ம கதிர் தாங்க லீடிங்ல இருக்கான். ம், சரிங்க, கண்டிப்பா. சரி, நீங்க முடிச்சிட்டு வாங்க. நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ம், ஏதோ குழப்பமா இருக்கே. கௌதம், உங்க அசோசியேஷன்ல மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேரு? கௌதம் சொல்லு. கௌதம், மெம்பர்ஸ் எத்தனை பேரு? அட விடு இந்திரா, தோத்தா ஒத்துக்க வேண்டியதுதான். சும்மா ஏதாவது கணக்கு போட்டுட்டு இருக்காத. இன்னும் 10% ஓட்டு தான் இருக்கும். அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும்? இட்ஸ் ஓகே, லிவ் இட். கௌதம், 60 ஓட்டு 10%னா அப்போ அசோசியேஷன் மெம்பர்ஸ் மொத்தம் 600 பேர் தானா? ஆமா இந்திரா, போன வருஷம் 540 இருந்துச்சு. இந்த வருஷம் இவ்வளவு புது மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். கௌதம், இல்ல கௌதம், இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க ஏதோ சரியில்லை. பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு கௌதம். சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. கௌதம், அப்படி எப்படி கௌதம் விட முடியும்? விட முடியாது. நீ சும்மா இரு. கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ. எங்க போற? இரு கௌதம், இரு. இந்திரா, இந்திரா. சார், இது எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? இந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம் கொடுங்க. மா, இருடா. என்னம்மா பண்றா? இந்திரா, இந்திரா, என்ன? ஒரு நிமிஷம் இரு கௌதம், ஒரு நிமிஷம். இவளுக்கு இங்க என்னமா வேலை? எங்க போனாலும் இவளுக்கு இதான் வேலையே. இது வந்து கௌதம் போட்டுருக்காங்க. சார், இது இங்க வைங்க. இங்க எல்லாம் வரக்கூடாது. வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. எது சொல்றதா இருந்தாலும் அப்புறமா சொல்லுங்க. இல்ல சார், முடியாது. ஓட்டு எண்ணிக்கையில பெரிய பித்தலாட்டமே நடந்திருக்கு. இப்பவே சொன்னாதான் சரியான முடிவை சொல்லவே முடியும். அட என்ன சார் இப்படி சொல்றாங்க? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க நியாயமான முறையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். டேய் கௌதம், என்னடா அது? இந்திரா, என்ன இந்திரா, என்ன குழப்பம்? கௌதம், இங்க வாக்கு எண்ணிக்கையே தப்பா போயிட்டு இருக்கு. சார், இத பாருங்களேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்க ரெஜிஸ்டர்ல தான் 598 கேண்டிடேட்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா நீங்க அறிவிச்ச அறிவிப்புல
632 இருந்துச்சு. இன்னும் 10% வாக்க எண்ணாமலே இருக்கீங்க. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு சார். இங்க பாருங்க மேடம், இதுல எல்லாம் நீங்க தலையிட முடியாது. நாங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. சார், நீங்க சொல்றது எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லா ஓட்டையும் ரீகவுண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி மெம்பர்ஸை விட ஓட்டு அதிகமா இருந்தா கண்டிப்பா கள்ள ஓட்டு இருக்குன்னு மட்டும் தான் அர்த்தம். நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது. ரீகவுண்டிங்கும் செய்ய முடியாது. ஏன் சார் செய்ய முடியாது? இது ஜனநாயக முறையில நடந்த தேர்தல் தானே. எதுக்கு இதுல பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? இப்போ நீங்க செக் பண்றீங்களா இல்ல நான் போலீஸை கூப்பிட்டுமா? கௌதம் சாரோட வைஃப் சொல்றது சரிதான். செக் பண்ணி பார்த்துருவோமே. ஓகே சார். செக் என்ன பண்ணி எல்லாருக்கும் ஓகே தானே? உங்களுக்கு ஓகே தானே சார்? சரி, செக் பண்ணி பார்த்தலாம். எனக்கு ஓகே சார். பண்ணிரலாம். நியாயமான முறையில தேர்தல் வச்சு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு மட்டும் நினைச்சீங்கன்னா ஓப்பனா நீங்க இங்க முன்னாடியே செய்யலாமே. நீங்க போங்க மேடம், நாங்க சரியா கவுண்ட் பண்ணி கரெக்டான ரிசல்ட்டை சொல்றோம். தேங்க்யூ சார், உங்களை நான் நம்புறேன். தேங்க்யூ மேடம். மா பாத்தீங்களாம்மா இவள கலெக்டருங்கிறதுனால எப்படிலாம் மிரட்டுறான்னு பாத்தீங்களா? இருடா, அவ நியாயமான முறையில நடத்தணும்னு தானே சொல்றா. பார்க்கலாம் எது உண்மைன்னு. நீ தைரியமா இரு, நீ தான் ஜெயிப்ப.